நிறைய நண்பர்களுக்கு கோயில் என்று எழுதுவதா கோவில் என்று எழுதுவதா என்று சந்தேகம் வருகிறது. புணர்ச்சி விதியில் நிலைமொழி இறுதியில் இ ஈ ஐ இந்த 3 எழுத்து வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா எகர உடம்படுமை தோன்றும். அந்த இ ஈ ஐயை தவிர வேறு எல்லா உயிரெழுத்தும் நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல ஒரு உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வகர உடம்படுமை தோன்றும். அப்போது கோ கூட்டல் இல் அப்படின்னு வச்சிங்கன்னா கோ என்பது இங்கே நிலைமொழி. அதில் என்னென்ன எழுத்துருக்கு? எக்கு கூட்டல் ஓ. ஓ என்பது இந்த இ ஈ ஐ அல்லாத ஏனைய உயிர். அப்போ அதோட நிலைமொழி இறுதியில் ஓவனை வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்தில் வந்ததுனால எகர உடம்படுமை தோன்றாமல் வகர உடம்படுமை தான் தோன்றும். அப்போ இந்த வகர உடம்படுமைன்னு என்ன அர்த்தம்? இவ்வுன்னு அர்த்தம். அந்த இவ்வு வருமொழி முதல் இருக்கக்கூடிய உயிரெழுத்தோடு சேர்ந்து இவ்வு கூட்டல் இ வி என்று மாறி கோவில் என்று மாறணும். கோயில் அப்படின்னா இலக்கண வரி தப்பு. ஏன்னா கோ என்பது ஈ இல்லை, ஈ இல்லை, ஐயும் இல்லை. இது அல்லாத ஏனைய உயிர் நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா வகர உடம்படுமை தோன்றி அந்த வகர உடம்படுமையோட அந்த வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து சேர்ந்து நமக்கு புணரும். எனவே கோ கூட்டல் இல் கோவில் என்று மாறுமே தவிர கோயில் என்று மாறாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இது போன்ற உங்களுக்கு மேலும் மேலும் தகவல் பெற வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.